வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து அதில் நான் பண்ணலாம். அதுக்கு ஒயிட் குருமா பீன்ஸு போட்டு ஒயிட் குருமா பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்நீர் வெதுன்னு வெந்நீர் விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடில் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மாவு, மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு. மைதா மாவு குடும்பமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். இப்போ வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து நல்லா இழுத்து பெருசாக இழுத்து கொடுக்கணும். ஸோ மைதா மாவு கொஞ்சம் சேர்த்து தான் ஆகணும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெதுன்னு வெந்நீர் விட்டுன்னு நல்லா இழுத்து பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அந்த மாவு ஒரு 1/4 மணி நேரம். கடைசியாக பிசைஞ்சிட்டு 2 கை எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி அதோட ஒரு மாற்று தான் இந்த நான். இது வந்து ரொம்ப சூப்பராகவே டேஸ்ட் அந்த ஒயிட் குருமாவோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன தான் சூப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டாக அமைக்க கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஒரு கரண்டி போட்டு மூடி வைங்க. ஏன்னா நம்ம வெதுன்னு வெந்நீர் விட்டுருக்கோம், வேர்த்துண்டா மாவு கெட்டு போயிடும். அதே மாதிரி ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் ஜீரகம் கடுகு போட்டுன்னு அந்த பீன்ஸை பொடியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி விட போகிறோம். இது வந்து சாப்பிட்றப்ப நம்ம டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா சாப்பிட்ற டேஸ்ட்டே தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஒயிட் குருமாக்கு அரைச்சி விட்றதுக்கு பாருங்கள், தேங்காய், ஒரு வெள்ளைப்பூடு பல், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல அது, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2-3 மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா 2 தடவை 3 தடவை பரட்டி விட்டு வதக்கி எடுத்துருவோங்க. வேணும்னா நீங்கள் மூடி போட்டு கூட பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதையும் விட்டு வேணுங்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். உப்பு சேர்த்துடணும். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்து கொதிக்க விட்டாச்சுன்னா இந்த ஒயிட் குருமா வந்து ரெடி. இது சப்பாத்தி இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிவி செல்லு பார்க்குறோம் இல்லையா, அது வந்து அது பார்க்கும்போது அந்த டிவிலேயோ செல்லுலேயோ நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்குண்டான அந்த மனநிலை அதுதான் வந்து நம்ம ஓடும். அதுக்குண்டான சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சந்தோஷமாக பார்த்தா பிரச்சனை இல்லை, ஒரு பயப்படுற மாதிரியோ இல்லை கோவமாவோ ஏதாவது ஒரு சீனை பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ஒரு சில மனநிலை வந்து மாற்றங்களோடு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து கண்டிப்பாக நல்லதில்லை. அதனால் குழந்தைகளுக்கும் சரி பெரியவாளும் சரி, முதல்ல பெரியவா நிப்பாட்டணும் டிவி பார்க்குறது. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகள் நிப்பாட்டுவா. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ருசித்து சாப்பிட தெரியணும். சமைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சாப்பிட்றது தான் பெரிய கலை. ஏன்னா நல்லா ரசித்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப தான் சமைச்சவாளுக்கு ஒரு சந்தோஷமே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் குருமா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுது. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் மாவு வந்து நல்லா ஊறியாச்சு. இந்த மாதிரி அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சுனாலே உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுத்து வரும். ஒரு உருண்டை நல்லா பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி பொடியாக சின்னதாக எடுக்க முடியாது. நல்லா கைக்கு பெருசாக உருண்டை எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையால் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ உங்களால் அந்த அளவுக்கு இழுத்து இட்டுருங்க. சப்பாத்தியை இட்டுட்டு இப்படியே சைஸ் அப்படியே இருந்தால் போட்டால் பரவாயில்லன்னா போடலாம். நீங்கள் ஒரு ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு, ஏதாவது பெரிய தட்டாக வச்சு நான் தோசைக்கல் சைஸுக்கு தட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஆனாலும் நீங்கள் இந்த இதை விட்டு எடுத்து போடும்போது கொஞ்சம் ஷேப் மாறத்தான் செய்யும். அந்த இழுக்கிறப்ப ஷேப் மாறிடும். இந்த மாதிரி 2 பக்கமும் பரட்டி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பரட்டி விட்டெல்லாம் சூப்பராக சாஃப்டான நான் ரெடி ஆகிடும். தொட்டுக்கிறதுக்கு அந்த ஒயிட் குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆற்றுலேயே பண்ணுற விஷயந்தான். நம்ம வந்து நிறைய விஷயம் வீட்டில் பண்ணாமல் குழந்தையில வந்து ஹோட்டலுக்கு கூட்டின்னு போய் பழக்கிடுறோம். பெரியவாளும் டேஸ்ட்டுக்காக ஹோட்டலுக்கு போயிடுறோம். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஹோட்டலில் சாப்பிட்றது தப்பு இல்லை. மாதத்தில் 1 நாள் வச்சுக்கோங்க. ரெகுலராக போய் காலையில் மத்தியானம்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இல்லை போய் சாப்பிட்றது அது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நல்லதே கிடையாது. அதனால் அந்த டேஸ்ட்டு அந்த டெக்கரேஷனில் ஆற்றுலேயே கொடுக்க முடியும். அந்த டேஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஆற்றுல வந்து யாருமே ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாள். அதனால் சின்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஆற்றுல ஃபாலோ பண்ணுவோம். நான் ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். நான் இது 2வது போட்டிருக்கேன். சூப்பராக வந்தது உண்மையிலேயே. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோ வியூவர்ஸ்க்காக இது போடுவோமே நினச்சேன். இந்த ப்ரௌன் வந்து எனக்கு ஜீனி போடாமலே வருது. உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா லைட்டாக ஒரே 1 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிட்டேன்னா அந்த ப்ரௌன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நான் போடாமலே எனக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் நான் ஜீனி போட மாட்டேன், ஏன்னா டேஸ்ட்டை மாற்றிடுங்கிறதுக்காக. ஸோ ஒரு அருமையான நானும் ஒரு ஒயிட் குருமாவும் ஆற்றுலேயே ரெடி ஆகிடுது.
நல்லா பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய தவாவில் நீங்கள் போடலாம். நீங்கள் ஆற்றுல கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பாருங்க, பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஆற்றுல செய்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு லீவு நாளில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? செய்யுங்க, குழந்தைகளோட பாராட்டை வாங்கிடுங்க. இந்த பற்றிலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அப்படியே எப்படி அமுக்கினாலும் அமுங்கி கொடுக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆற்றுல செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.